அவனுடைய குதிரைப்படை கொஞ்சம் பலம் குறைச்சலா இருக்குது. எல்லா குதிரைகளும் கொஞ்சம் வயசானதாகவும் கொஞ்சம் மூத்ததாகவும் இப்படி எல்லாம் மாறிடுச்சு. அதனால நம்ம வந்து குதிரை படையை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும். அதே நேரத்தில் ஒற்றர்கள் மூலயமா இன்னொரு தலைமுறை வருது. கிழக்கு கடற்கரையில நிறைய உயர்ந்த ரக குதிரைகள்லாம் வந்து இறங்குது. உயர்ந்த ரக குதிரைகள்லாம் வந்து இறங்குது. அப்படி அந்த குதிரைகள்ல கொஞ்சம் வாங்கிட்டு வந்தா நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு ராஜாட்ட எல்லாரும் சொல்ல, அப்போ ராஜா வந்து நிறைய பண்டாரத்துல இருந்து வேணுங்கிற பொருள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அளவற்ற பொருள்கள் எல்லாம் கொடுத்து மாணிக்கவாசகர் அனுப்புறாரு. மாணிக்கவாசகருக்கு அப்பவே இந்த பதவி மேல எல்லாம் பற்று கிடையாது. இவ்வளவு உயர்ந்த பதவியில ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவராக அவருக்கு அந்த பதவி மேல அவர் ஒரு குருநாதரை எதிர்பார்த்திருக்கிறார். அவர் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் உடன்படி கற்று எல்லா ஞானத்தோட கூட வேறுபட்டு இருந்தாலும் ஒரு குருநாதர் உணர்த்ததான் உணர முடியும் இல்லையா? எந்த இருந்தாலும் ஒரு குருநாதர் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியம். அப்படி அந்த குருநாதர் மூலமாக உணர்த்த குருநாதர் நமக்கு எப்ப கிடைப்பார்? மூர்த்தி தலம் தீர்த்தம் இதெல்லாம் முறையாக வழிபட்டால் வார்த்தையை சொல்ல சத்துரு வாய்ப்புமே அப்படின்னு தாய்மான சுவாமி மூர்த்தி தலம் தீர்த்தம் இதெல்லாம் முறையாக வழிபட்டு இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு குரு குரு அப்படிங்கிறது நம்ம யாரோ தேடி போய் இன்னைக்கு ஏதோ விளம்பரப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி கிடையாது குருங்கிறவங்க. அப்படி அவங்க வந்து குரு அப்படின்னா ஞானத்தினுடைய தெளிவாக இருக்கணும். எனக்குமே உயர்ந்த ரக பொருள்கள் வந்து விளம்பரம்லாம் தேவையில்லை, அது தானா வந்து போயிடும். அப்படி இந்த உயர்ந்த குருவை தேடிட்டு இருக்கிறார் அவர் மாணிக்கவாசகர். தினந்தோறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்ட அப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய பாதத்துல அசஞ்சலமான பக்தியோட இருந்துட்டு வர மாணிக்கவாசகர். அப்படி இருந்துட்டு வர சமயத்துல ராஜா இந்த மாதிரி ஆத்மா பண்ணி நீ போய் குதிரை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புற. இவர் பல்வேறு சிவாலயங்களை தரிசித்து சொல்றாரு சுந்தரேஸ்வர பெருமான்கிட்ட நீங்க விண்ணப்ப வைக்கிறார். எப்படியா ஆகாரமாக நான் வந்து எனக்கு ஒரு குருநாதரை தேடிட்டு இருக்கிறேன். இன்னைக்காவது அந்த குருநாதரை இந்த யாத்திரையிலாவது நான் போகும்போது பார்க்கக்கூடிய சிவாலயங்களை எப்படியாவது அந்த குருநாதரை கிடைப்பாரா அப்படின்னு சுவாமி விண்ணப்பம் வச்சுட்டு போற. அப்போ இவர் அப்படியே நேரம் கிழக்கு கடற்கரையை நோக்கி அப்படியே ஒவ்வொரு ஊரா கடந்து போகும்போது நேரம் திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊர் வந்துச்சு. அது பெருந்துறையன் துறை அப்படின்னா ஒரு கரையோரமாக இருக்கக்கூடிய ஊர். இந்த பிறவி பெருங்கடலுக்கே கரையாக அமையக்கூடிய கரையாக திருப்பெருந்துறை, அது பெருந்துறை பேர். அதனாலதான் அப்படி எல்லா கிழக்கும் கரையேற்றக்கூடியதாக பெருந்துறையாக இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போகும்போதே இவருக்கு மனசு கொஞ்சமா பாரமெல்லாம் இறங்குச்சு. இவருக்கு உள்ளிருந்து ஏதோ இடம் புரியாத ஆனந்த வழிபட்டுச்சு அந்த நேரத்துல. அப்போ அப்படியே இது பண்ணிட்டே அங்க போகும்போது ஒரு குருந்த மரம், அந்த குருந்த மரத்துக்கு கீழே ஒரு குருநாதர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கையில ஒரு ஓலைச்சுவடியை வச்சிருக்கிறார். அவர் சின்னத்துல காட்டி எல்லாரும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த காட்சியை பார்க்கிறார். அவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா பரம குருநாதரே வந்திருக்கிறாரு. யாரு தட்சிணாமூர்த்தியா இருந்து சனகாதி மகர்ஷிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணாரோ, யாரு பரத்வாஜர் முதலான மகர்ஷிகள் எல்லாருக்கும் ஆகவே உபதேசம் பண்ணாரோ, அம்பாளுக்கு யார் உபதேசம் பண்ணாலும் அந்த சுவாமியிலே வந்திருக்கிறார். அவரை வந்தா எல்லாருக்கும் அர்த்தமா இருக்கிற அவரை பார்த்தாலே அவரை பார்த்து அவ்வளவு ஆனந்தம் இவருக்கு. இவர் சாமி விடுத்த நமஸ்காரம் பண்றாரு. அவர் கையில ஒரு புத்தகம் வச்சிருக்கிறாரா. இந்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னா சிவஞான போதம் அப்படின்னு சிவஞான போதம்ங்கிற புத்தகம் தான் வச்சிருக்கிறார். இந்த சிவஞான போதம் அப்படிங்கிறத மெய்யண்டார் வந்தது, மெய்யண்டார் நமக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா அதுக்கு முன்னாடியே சிவஞான போதம் இருந்துச்சு. ஆகமங்கள்ல சுவாமி ஆகமங்கள் உபதேசம் பண்ணியிருக்கிறார் ரிஷிகளுக்கு. அந்த ஆகமங்கள்ல ரௌரவ ஆகமம் அப்படிங்கிற ஒரு ஆகமம், அதாவது ருருங்கிற மகரிஷிக்கு உபதேசம் பண்ண ஆகமம் ரௌரவ ஆகமம். அந்த ரௌரவ ஆகமத்துல பாச விமோசன படலம் ஒரு படலம் இருக்குது. அந்த படலத்துல ஞானவாதத்துல வரக்கூடிய 12 சூத்திரங்கள் அது அங்கேயே இருந்தது. அது நந்திகேஸ்வரருக்கு சுவாமி உபதேசம் பண்ணத. அப்படி ஒவ்வொருத்தராக வந்து அந்த இதுல ஆகமத்துல அந்த உபதேசமானது வந்திருக்குது. சிவஞான போதம் 12 சூத்திரங்கள் அதான் கையில வச்சிட்டு இருக்கிறாரு. கையில வச்சுட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார்? முப்பொருள் உண்மையை உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். சிவஞான போதத்தை வச்சு பதி பசு பாசம் நாம் எல்லாரும் இருக்கிறோம். பதி அப்படின்னா யாரு? ஒருவன் என்னும் ஒருவன் தான். அதாவது சுவாமி தான் பதி. சிவன் தான் எல்லாருக்கும் மேற்பட்டவர். யாதோ தேவர் எனப்படுவார் எல்லாம் மாதேவனாரங்களால் தேவர்களையே. யார் யார் தேவர்னு சொல்றோமோ அத்தனை பேருக்கு மேற்பட்ட தேவன் மகாதேவன். அதனாலதான் எல்லாத்துக்கும் தேவன் பேரு. இவருக்கு மட்டும்தான் மகாதேவன் பேரு. அப்பேற்பட்ட சுவாமி எத்தனையோ
லங்கேஸ்வரன், கோடீஸ்வரன், எத்தனை ஈஸ்வரன் சொன்னாலும் பரமேஸ்வரன், மகேஸ்வரன்ங்கிற பேர் ஒருத்தருக்கு மட்டும்தான். இந்த ஈஸ்வரன் மட்டுமே ஒருத்தருக்கு மட்டும்தான். யாரையாவது பார்த்து நமஸ்காரம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அடியார்கள் பார்த்து நமஸ்காரம்னு நினைக்கிறோம். இந்த நமஸ்காரத்துக்கு உரியவர் யாரு அப்படின்னா சிவன் தானா. நமஸ்காரங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கை கூப்பி வணக்கம் ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் வைக்கிறோம் எல்லாருக்கும். இந்த நமஸ்காரத்துக்கு உரித்தானவர் யாரா? சுவாமி தானா. இத ரிஷிகள் எல்லாரும் சொல்றாங்க. அதாவது எல்லாரும் கேட்கிறாங்களா, நமஸ்காரங்கிறது ஸ்ரீருத்ரங்கிற மந்திரம் இருக்குது, இது வந்து எந்த தெய்வத்தை குறிக்குது அப்படின்னா இது வந்து பரமேஸ்வரனை குறிக்குது அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்களே, இதுக்கு என்னது அப்படின்னா இந்த மந்திரம் முழுக்கவே நமகன்னு வருது. நமஸ்காரம் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லியாச்சுன்னா அது ஒருத்தருக்கு மட்டும்தான் பொருந்தும். அது ஒருத்தருடைய சொத்து. மற்றவங்களை பார்த்து ஒவ்வொருத்தரும் படிக்கிறாங்களே அப்படின்னா நம்ம என்ன சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவோம். சிவனுடைய இது யாரு, அதாவது சிவனுடைய சொத்து எது நமஸ்காரங்கிறது. அதை நம்மளை பார்த்து யாரோ ஒருத்தர் பண்றாங்க நாம நினைக்க கூடாது. எல்லாம் யாருக்கு? சுவாமிக்கு. எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஒவ்வொருத்தரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். ஒவ்வொருத்தர் பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது அவங்கவுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்தை நமஸ்காரம் பண்றோம். அப்படி எல்லாத்துக்கும் மேம்பட்டவராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமன் அவரே அந்த சிவஞான போதத்தை வச்சு பதி பசு பாசம்னு 3 பொருளையும் விளக்கிட்டு இருக்கிறார். பதினா அந்த ஒப்பற்ற தலைவன், அவர் தான் பதி. பசு அப்படின்னா எண்ணற்ற வகைகள், அதாவது அத்தனை ஆன்மாக்கள். இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம், ஓரறிவுல இருந்து அங்க இருக்குது செடி கொடி, அந்த ஒரு மாடு கேட்டுட்டு இருக்குது, அதுல இருந்து எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் பசு அப்படிங்கிற வர்க்கத்துல வந்துருவோம். பசுன்னா அந்த மேய்ஞ்சிட்டு இருக்கிறதா பசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மளும் பசு தான். அப்ப நம்மளும் ஏதோ ஒண்ணு மேய்ஞ்சிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலையும் ஏதோ ஒண்ணு இது பண்ணிட்டு நம்மளும் அப்படிதான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம சுவாமியை வழிபடல, சுவாமியினுடைய திருவடியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணல. ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொருத்தரும் பிறந்ததுக்கான நோக்கம் சுவாமி அடையணும். அதுதான் இவரை உள்ளுக்குள்ள இருந்து தூண்டிகிட்டே இருக்குது. அப்ப சுவாமி அடையணும்னா சும்மா அடைய முடியாது, அதுக்கு ஒரு குருநாதர் வேணுமே அப்படிங்கிற அந்த வேட்கை தான் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில. அதை தேடிதான் அவரும் போறார். அப்போ அங்கதான் இருக்கிறார். அப்படின்னா எல்லா ஜீவன்களும் எல்லா உயிர்களும் பசுக்கள். பாசம், இந்த பசு இருக்கு, அதை சிவத்தை அடைய விடாம தடுத்து 3 பொருள் இருக்குது. அதுக்கு பாசம்னு பேரு. பாசம்னா கட்டி வச்சிருக்கிறது, பசுனா கட்டி வச்சிருக்கிறது. எதனால கட்டி வச்சிருக்கு? பாசம்ங்கிற கயிறுனால கட்டி வச்சிருக்குது. பாசம்ங்கிற கயிறு என்னது? ஆணவ மலம். ஆணவ மலம் அப்படிங்கிறது அறியாமை. எல்லாத்துக்கும் முதல் காரணம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லிக்கிறாங்க, நான் தான் பெரியவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறாங்க. அதனால வரக்கூடிய ஆபத்து தானே எல்லாமே. எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் அறியாமை. நம்மளால என்ன பண்ணிட முடியும்? நம்மளால ஒருத்தரையும் ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. நம்மளுடைய புலன்களையே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. எல்லாத்தையும் கட்டி ஆளணும்னு நினைச்சு ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள். அதனாலதான் வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனைகள் நிறைய இடத்துல நிறைய இடம் பண்ணணும். எப்போ இந்த அறியாமை அப்படிங்கிறது விலகுதான் அப்போ ஞானம்ங்கிறது வரும். அப்போ அஞ்ஞானம் அதுதான் முதல் மூலமாக இருக்கக்கூடிய மலம் ஆணவ மலம் அப்படின்னு. அடுத்தது கர்ம மலம், அதாவது நல்வினை தீவினை. அறப்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படிங்கிறாரு இல்லையா. அறப்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறத்தோல் போர்ந்து. புறத்தோல் போர்ந்துங்கிறது இந்த உடம்பு. இதுல மாயாமலம்ங்கிறத இந்த உலகங்கள் எல்லாமே, அதாவது நம்முடைய உடல்ல இருந்தது கரண புவன போகம், இது நாளையும் மாயாமலம் அப்படின்னு சொல்லுவோம். மாயை அப்படிங்கிறது இது எல்லாம் மாயினாலே ஆனது. மாயைங்கிறது 36 தத்துவங்களை கொண்டது. இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல இப்போ ரொம்ப நம்ம போனோம்னா இதுவே பெரிய இது. நம்ம மாணிக்கவாசகனுடைய வரலாறு இதையே நம்ம சிந்திக்கணும். அதுவே அவ்வளவு பெரிய விஷயங்கள். அப்படி அந்த மாயைங்கிறத அறப்பாவம்ங்கிறது பாவம் புண்ணியம் அப்படிங்கிற 2 கயிறு இதனால நம்ம கட்டி வச்சிருக்கிறார் சுவாமி. அப்படி இந்த 3 மடங்கள் இவைகள் தான். இந்த விஷயத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த குருநாதர். அவருடைய திருவடியில விழுந்து நமஸ்காரம் பண்ணி, சுவாமி எனக்கு தீட்சை கொடுங்க, என்னுடைய அறியாமையை போக்குங்க, எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து கேட்கிறார். கேட்டபோது சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா இவருக்கு நயன தீட்சை, அதாவது பார்வையினாலே தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை அப்படின்னா கையை வைத்து தலையில வச்சு தீட்சை, அதாவது தீட்டி அதன் மூலியமாக தீட்சை. அப்படி திருவடி தீட்சை, திருவடிகளை அழுத்தி தலைமையில அழுத்தி தீட்சை கொடுக்கிறது. இந்த 3 தீட்சைகளையும் மாணிக்கவாசகர் செஞ்சிருச்சார். முதல் நேரமே இந்த 3 தீட்சைகளையும் சுவாமி வந்து மாணிக்கவாசகர் செஞ்சு வச்சார். அந்த குரு மரத்தில குருவாக இருந்தார். அப்போ இதெல்லாம் பெற்றது பேரானந்த நிலை. அப்பவே முக்தி அடைஞ்சுட்டார். அதான் சொல்றார்,
அவர் சொல்லும்போதே அந்த ஒவ்வொரு மன்னர்களும் அன்னைக்கே முக்கிய அடைஞ்சு அன்னைக்கே அந்த ஆனந்தத்தை அடைஞ்சிட்டார். அந்த அந்தமில்லா ஆனந்தம் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்றாரு. அப்படிங்க அப்படி அந்த ஆனந்தத்தை அப்பவே அவர் ஊட்டினார். அப்போ இந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர் இடையராக. அப்படி அனுபவிக்கக்கூடிய காலத்துல அவர் சொல்றாரு, நான் அவரோட இந்த பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா, எல்லாமே என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கு தான் சுவாமி, உங்களுக்கு தான். அப்போ நீங்க என்ன எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு குருநாதர் கொடுக்குறாரு. குருநாதர் சொல்றாரு, இதை கொண்டு சிவப்பணி நீ பண்ணணும், சிவப்பணி பண்ணணும், சிவன் கோவில் இங்கே ஒரு கோவில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆவுடையார் கோவில் எழுப்புறாரு. இந்த திருப்பணிகளுக்கு தான் கொண்டு வந்த குதிரை வாங்குறதுக்காக கொண்டு வந்த அத்தனை பொருள்களையும் இதுக்கே செலவழிக்கிறார். அப்போ கூட வந்த சிறுவர்கள் இவருக்கு எடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம வந்த காரியம் வேற, இந்த இந்த குருநாதரை பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம், இது இருந்தோம், எல்லாம் நமஸ்காரம் எல்லாம் சரி, இந்த பொருள் எல்லாம் செலவு பண்ணிட்டு நாளைக்கு ராஜா கேட்டா என்ன சொல்றது, ராஜாவுக்கு பதில் ராஜாவுக்கு சொல்லணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல இவர் அதுக்கு இவர் அந்த நிலையிலேயே இல்லை. இவர் ஆனந்த பேரானந்த நிலையில இருக்கிறார். இவர் அதனால இவருக்கு இவங்கெல்லாம் சொல்றதை கேட்கிற நிலையில அவர் இல்லை. அப்போ அவர் திருப்பணிகளை செய்யறார். அப்போ கூட வந்திருக்கவங்கல்ல நாளைக்கு இவரோட சேர்ந்து ராஜா நம்மளையும் சேர்த்து தானே பிடிப்பாங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராஜா கிட்ட நேரா போய் இந்த மாதிரி நீங்க கொடுத்த அத்தனையும் இந்த மாதிரி இவர் திருப்பணிக்கு செலவழிச்சிட்டார், எந்த காசும் இல்லை இப்போ. அதனால இந்த மாதிரி எல்லாரும் சொன்னது ராஜாவுக்கு நம்ப முடியல. என்ன இருந்தாலும் நம்பிக்கையா உட்கார வச்ச ஒரு முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கணும்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும். அவர் மிகப்பெரிய தன்னுடைய நலனுக்காக பெரிதும் யோசிச்சு எல்லாம் பண்ணினவர். அப்பேற்பட்டவரை சட்டுன்னு ஒரு நேரத்துல யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக முன்னே வந்து கேள்வி கேட்கறதுங்கிறது ரொம்ப தப்பு. அதனால அவர் ஒரு ஓலை அனுப்புறார். என்னது அப்படின்னா, குதிரைகள் என்னைக்கு சேரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை கொடுத்து அரசாங்க அதிகாரிகள் மூலியமாக ஓலை கொடுத்து அனுப்புறார். அப்படியே அந்த ஓலையை எடுத்துட்டு அவரை நேரத்துறை கேட்க அப்போ அவருக்கு ஒரு நினைவு வருது, ஆமா ராஜா இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பொறுப்பா ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறானே, நாம இந்த மாதிரி இது பண்ணவே அப்படின்னு குருநாதர்கிட்ட கேட்கிறார். குருநாதர் என்ன பண்றது அப்படின்னா, குருநாதர் சொன்னார். குருநாதர் அப்பதான் தீட்சை பண்ணி நான் மாணிக்க வாசகர் அப்படிங்கிற நாமத்தை கொடுக்கிறார் அவருக்கு. மணிவாசகர், மணிமணியான பேச்சுக்களை உடையவர், மணிகளிலேயே உயர்த்தது என்னது மாணிக்கம். அதனால மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பேரையும் தீட்சா நாமத்தையும் அவருக்கு கொடுத்த அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவர் கையில ஒரு மாணிக்க கிளி, அதையும் கொடுத்த கிளினா பை, அந்த இதுல மாணிக்க மாலை, அதுல முத்து மாலைகள் எல்லாம் வச்சு கொடுக்குறாரு. அந்த எல்லாத்தையும் இதை கொண்டு போய் ராஜாவுக்கு கொடுத்து ஆவணி மூலம் தண்ணிக்கு குதிரை வரும் போய் சொல்லுனேன். அது என்ன ஆவணி மூலம்னு ஒரு கணக்கு, இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் சொல்ல வேண்டியதானே. ஏன் ஆவணி மூலங்கிற கணக்குன்னா, ஆவணி மூலத்தை அங்க திருவிழா நடக்கும், திருவிழா அங்க ஆவணி மூலத்துல நிறைய விசேஷமான திருவிழாக்கள்லாம் நடக்கும். அங்கதான் கருங்குயிலுக்கு உபதேசம் பண்ணது, நாரிக்கு முக்தி கொடுத்த லீலை, அப்படி எல்லாம் அங்கப்பட்டு பாணனுக்காக அங்கப்பட்டு லீலை, எல்லாத்தையும் சோமசுந்தரேஸ்வர பெருமான் அத்தனையும் செஞ்சு காமிப்பார். அங்கதான் அந்த திருவிழாவில்தான் விசேஷம் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் ஆயிருக்கும். சித்திரை திருவிழாவில் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் ஆயிரும், மீனாட்சி ஆட்சி இருக்கும். அது அடுத்தாவது தொடங்கி 4 மாசம் கழிச்சு ஆவணி மாசம் வந்தாதான் இவர் கையில ஆட்சி வரும். இவர் கையில ஆட்சி வந்தாதான் இவர் அந்த பொருள் எல்லாம் எடுத்து செலவழிக்க முடியும், இவர் எல்லாம் பண்ண முடியும். அதனால நாம வேணும்னா ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்னு போய் சொல்லு அப்படின்னு. ஆவணி மூலத்துக்கு அவர் போய் ராஜா போய் சொல்றாரு, ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும் அப்படின்னு. அப்படியே நாள் போகும். ஆவணி மூலத்துக்கு முந்தின நாள் வந்துச்சு. குதிரை அவ்வளவு பெரிய குதிரை கூட வரணும்னா நிச்சயமா இன்னைக்கு ஏதாவது ஒரு முன் இது தெரிஞ்சிருக்கணும்ல, இங்க எப்படி இவ்வளவு பேர் வராங்க, ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்ல. ராஜா அப்பதான் யோசிக்கிறார், உண்மையிலே இவர் சொன்னது பொய்மா போல இருக்குது, இவங்க எல்லாம் சொன்னதான் உண்மை போல இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லையே, தடையுமே இல்லையே. அவ்வளவு குதிரை வந்திருக்குதுன்னா ஊர்ல எப்படியும் அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கணும், இவ்வளவு பெரிய குதிரை கூட இன்னைக்கு வருதுன்னா ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு மாணிக்கவாசகர் மேல சந்தேகப்பட்டு அப்படி இருக்கக்கூடிய காலத்துல மறுநாள் சரி விடியட்டு பார்ப்போம் அப்படின்னு விடிய காலத்தை பார்த்தா அப்படி புகை மண்டலமா இருக்குது. மதுரையே புடி மண்டலமா இருக்கிற அத்தனை குதிரை, அத்தனை இதோட சுவாமி வர. சுவாமி பூதகணங்களை வந்து சொன்னாரா கைலாசத்துல, நாம எல்லாரும் இன்னைக்கு மதுரைக்கு போறோம், எல்லாரும் என்ன பண்ணுங்க, போய் ஒவ்வொரு காட்டுல இருக்கக்கூடிய நரிகள் எல்லாம் முடிச்சு குதிரையாக்கி அது மேல ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு மதுரைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சுவாமி அத்தனை பேரும் மதுரைக்கு கூட்டிட்டு வர. அத்தனை பூதகணங்களும் குதிரை சேவர்கள் வந்து அத்தனையும் ஒவ்வொரு நரியை குதிரையா மாத்தி அத்தனையும் வராங்க. அத்தனை பேரும் சாமி என்ன பண்ணாங்கன்னா, சாமி இந்த நரி மேலே ஏறி வேற, சாமி வர்றதுக்குன்னு ஒரு தனி குதிரை, அது வேதத்தினால ஆன குதிரை.
குதிரைகள் எல்லாத்தையும் பார்க்கிறான் ராஜா, ரொம்ப சந்தோஷப்படுறான். இவரை பார்த்தா இவர் வந்து குதிரை வைக்கிறவங்க மாதிரியே தெரியல. என்னடா நீ ராஜகுமாரன் இருக்கிற குதிரை வைக்கிறவனுக்கு அப்படின்னு. அப்போ இவரே மயக்கி அப்படி பார்த்து எல்லாம் கேட்டு இருக்கும்போது இந்த குதிரைகள் எல்லாம் சோதனை பண்றதுக்கு, இந்த குதிரைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு தனி சாஸ்திரம் உண்டு. அதை கற்று தேர்ந்தோம்னா மகாபாரதத்துல நகுலன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நகுலன் இந்த குதிரைகளினுடைய அந்த இதெல்லாம் தேர்ந்து பார்க்கக்கூடிய அந்த சாஸ்திரத்துல ரொம்ப கைதேர்ந்தவன். அப்படி அதுக்கும் ஒரு வல்லுநர் வேணும். அப்ப அவரை வச்சு எல்லா குதிரையும் பார்க்கறாங்க. எல்லா குதிரையும் ரொம்ப உயர்ந்த ரக குதிரை. இதெல்லாம் எங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. இவ்வளவு உயர்ந்த குதிரை, நம்ம கொடுத்த காசுக்கு மேலேயே குதிரை வந்திருக்குது. நம்ம கொடுத்த காசை விட இது ரொம்ப உயர்ந்த குதிரைகள் எல்லாம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த இதை வந்து இந்த குதிரைகள் எல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். மாணிக்கவாசகருக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்க. அது மட்டும் இல்லாத அந்த ராஜா வந்து அந்த குதிரை சேவனுக்கு அந்த ஒரு பட்டு வஸ்திரத்தை, ரெண்டு பட்டு வஸ்திரத்தை அப்படியே கொடுக்குறாரா. அப்படியே அந்த அரசவையில இருந்து அவன் எந்திக்காத அப்படியே அங்க இருந்த வாக்கிலேயே கொடுக்குறானா. இதை வந்து சுவாமி அந்த செண்டு அப்படின்னு, செண்டு அப்படின்னா அந்த ஒரு சாட்டை மாதிரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா. நம்ம சாஸ்தா கோவில் எல்லாம் பார்த்தா சாஸ்தா ஒரு இது வச்சிருப்பேன், அதுதான் செண்டு அப்படின்னு அந்த ஆயுதத்துக்கு. அந்த செண்டுல வாங்கிக்கிறார் சுவாமி. அப்படி அதை வாங்கிட்டு அவனுக்கு இதுல ஒரு கோபம் வருது. எவ்வளவு பெரிய சுவாமி, இந்த பூதகணங்கள் எல்லாம் நினைச்சுனா இதுக்காக நம்ம வந்தோம். இவ்வளவு பெரிய சுவாமி, இவருடைய நிலை தெரியாது, இவன் இருந்த ஆசனத்துல இருந்த இடத்துல இருந்தே கொடுக்குறானேன்னு பூதகணங்களுக்கு எல்லாம் கோபம். இந்த இதை போய் வாங்கிக்கிறாருன்னு சுவாமிக்கு என்னன்னா, சுவாமி கருணையே வடிவாவெல்லாம் இங்க வந்திருக்கிறாரு. எதுக்காக வந்திருக்க, மாணிக்கவாசகருக்காக வேண்டி வந்திருக்கிறார். நீ கொடுத்ததெல்லாம் வேண்டாம்னு உதறிட்டு அவர் எதுவும் பண்ணிடக்கூடாது ராஜா. அதனால அவர் என்ன பண்ணிக்கிறார், அவரும் அதை வாங்கிக்கிறார். அவரும் அதை செண்டுனால வாங்கிக்கிட்டார். இது அவனால பொறுக்க முடியல. செண்டுனால ராஜா கொடுத்தது இப்படியா வாங்குறது அப்படின்னா, அப்ப மாணிக்கவாசகர் சொன்னாரா, இது அந்த நாட்டு ஆச்சாரம், அதனால அந்த நாட்டுல இப்படிதான் வாங்கிப்பாங்க அப்படின்னதும் சரி அப்படியே சமாதானம் வாங்கிக்கிறான். எல்லாம் இது பண்ணிட்டு வர அன்னைக்கு எல்லாம் கிளம்பி குதிரைகள்லாம் கயிறு மாற்றி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அன்னைக்கு ராத்திரியே ராணிகிட்ட வந்து சொல்றான். ராணிகிட்ட இன்னைக்கு மாணிக்கவாசகர் ரொம்ப உயர்ந்த ரக குதிரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறார் தெரியுமா, அதெல்லாம் எவ்வளோ அற்புதமா இருந்துச்சு தெரியுமா, எல்லாம் அரபு நாடு இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து குதிரையெல்லாம் வந்து இறங்கி இருக்குது. அப்பேற்பட்ட உயர்ந்த ரக குதிரை எல்லாம் இருக்குது அங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ராணி கொஞ்ச நேரத்துல ஊழ விடுற சத்தம் வந்துச்சு. ராணி வந்து சொன்னாரா, என்ன ஊழ விடுது, இல்ல அது வெளிநாட்டு குதிரை அப்படிதான் இருக்கு. நீ என்ன நம்ம ஊர் குதிரைங்கிற பேர்ல இருக்கிற கோவேரி கழுதுன்னு நினைச்சியாத, இது வெளிநாட்டு குதிரை, அது அப்படிதான் கத்தும். வெளிநாட்டு குதிரை அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னதும் அவ இது ராணி இல்ல நல்ல பாருங்க, ஊழ விடுற சத்தம் தான் கேக்குது, ஊன்னு கேக்குது அப்படின்னு. அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரத்துல சரி எல்லாரும் காவலர்கள் எல்லாரும் ஓடி வராங்க. இந்த கட்டி வச்சிருந்த குதிரைகள்லாம் நிறைய மாறிடுச்சு. அத்தனையும் நிறைய மாறி இருந்த குதிரையை கொண்டுருச்சு. கொன்னது போக்காதுன்னு ஊருக்குள்ள வேற புகுந்துருச்சு, எல்லாரையும் விரட்டிட்டு இருக்குது. அப்போ இதை நீங்க தான் ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு அவரை வந்து தண்டனை கொடுக்குறாரு. அவருக்கு வைகை ஆத்துல சுடு மணல்ல நிறுத்த விடுறாரு, நிக்க விடுறாரு. ஆத்து மணல் அவ்வளவு சுடும், அந்த சுடு மணல்ல வைகை ஆத்துல அவரை நிப்பாட்ட விடுறாங்க. அவர் அப்பொழுதும் அவருக்கு என்ன மாசில் மேலையும் மாலை மதியமும் அப்பர் சுவாமிகள் சொல்ற மாதிரி அவர் சுவாமியினுடைய திருவடியை அனுபவிக்கும் போது, இன்பத்தை அனுபவிக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே அவருக்கு தெரியல. அவர் ஆனந்தமா தான் இருந்தார். அந்த இடத்துலயும் அவர் ஆனந்தமா இப்படி இருந்துட்டு வர்ற நேரத்துல இப்படி தன்னுடைய பக்தனுக்கு இப்படி ஒரு இதுனா சுவாமி தாங்குவாரா. சுவாமி என்ன பண்ணினார், வைகை ஆற்றுல பெரிய வெள்ளத்தை உண்டு பண்ணினார். அவ்வளவு வெள்ளம் எங்க இருந்து தெரியுமா, இவ்வளவு தண்ணி வந்துச்சுன்னு தெரியல. அத்தனை கரை குறைச்சிட்டு மைய வரணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மதுரை ஊரே அழிஞ்சிரும் போல இருக்குது, அவ்வளவு தண்ணி. இவ்வளவு தண்ணியை பார்த்ததே இல்லை. ரொம்ப ராஜா ரொம்ப இது பண்றா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, எப்படி இதெல்லாம் சரி பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இருக்கக்கூடிய சேவகர்களை வச்சு இதை அடைக்க முடியல. அதனால குடிமக்களுக்கும் ஒரு பங்கு, எல்லாருக்கும் ஒவ்வொரு இதை அளந்து கொடுத்து இந்த இடத்த நீங்க அடைச்சாகணும், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்க அடைச்சாகணும் அப்படிங்கிற அந்த ஊர்ல வந்திங்கிற ஒரு பாட்டி இருந்துட்டு வர மதுரையில். அவளுக்கு என்ன அப்படின்னா, அவளுக்கு கணவன் கிடையாது, குழந்தைகளும் கிடையாது. அவ மாத்திரம் தனியா இருந்து இந்த புட்டை வித்து அதன் மூலயமாக வரக்கூடிய ஏதோ ஒரு வருமானத்தை வச்சுட்டு அதை தனக்கு சாப்பாட்டுக்கும் ஆக்கிக்கிட்டு மறுநாள் புட்டு விற்கிறதுக்கு அதை முதலாவும் ஆக்கிட்டு இப்படியும் வாழ்க்கையை நடத்திட்டு வர. அவள் பரம சிவபக்தியாக இருந்துட்டு வந்தா அந்த பாட்டி தினமும் புட்டு வச்சதும் நேரம் அவன் சாப்பிடாது எல்லாம் என்ன பண்ணிடுவான், நேரம் போய் சுந்தரேஸ்வரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவீட பக்கத்துல வச்சுட்டு தான்
அடுத்தாப்புல அவ வியாபாரத்தை ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணுவா. அப்பேற்பட்ட பாட்டி, அந்த பாட்டிக்கு யாருமே கிடையாது. துட்டு கொடுத்து வேலை வாங்குறதுக்கு துட்டும் கிடையாது அந்த பாட்டிகிட்ட. நேரம் சுவாமிகிட்ட போய் சொன்னேன், எனக்கு யார் இருக்கேன், நான் இத்தனை காலத்துல நான் ஒன்னதானே நம்பி இருக்கிறேன், இத்தனை வயசு ஆணையும் நான் யாரை நம்பி இருக்கிறேன், ஒன்ன நம்பி தான் இருக்கிறேன், நீ தான் ஏதாச்சும் வழி பண்ணணும். நான் ராஜாவுடைய சேவகர்கள் என்னை வந்து திட்டுறதுக்கு முன்னாடி நீ வந்து எனக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற. அப்போ ரொம்ப சுவாமி வந்து என்ன பண்ணினார், கருணையோட அந்த பாட்டிக்காக வேண்டி ஒரு கூலி வேணுமோ கூலின்னு வர, ஒரு அழுக்கு வேஷ்டியை கட்டி அழுக்கு துண்டை போட்டு வர சாமி. இப்படி வரக்கூடியவரை பார்க்கறதுக்கு அந்த பாட்டினால உன்னை பார்க்கறதுக்கு ராஜ அம்சங்கள்லாம் பொருந்தி இருக்குது. நீ என்னப்பா இப்படி வந்திருக்கிற, நீ கூலி வேணும், எனக்கு கூலி கொடுக்கறதுக்கு கூட எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ புட்டு வச்சிருக்கல அந்த புட்டையே எனக்கு கூலியா கூட அப்படின்னா, சரி நான் உதிர்ற புட்டை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற. அவரை இன்னைக்கு எடுத்து வச்சா அவ அத்தனை புட்டு உதிர்ந்து போச்சு. சுவாமி அது மூலமா என்ன உணர்த்துறாரு அப்படின்னா, இன்னையோட உனக்கு இந்த புட்டு வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு பிறகு நீ புட்டு வியாபாரம் எல்லாம் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறேன். அத்தப்பட்ட குதிர்த்தப்பட்ட அவளும் சந்தோஷமா கொடுத்தேன். நம்மளா இருந்தா எவனா யாரு இவனுக்கு யாருமா இவன் கண்ணு வச்சதை வச்சா அத்தனையும் வந்து போச்சு அப்படின்னு சொல்லி நான் திட்டுவான். அப்படி இல்லாத அவளும் இதோட சந்தோஷத்தோட அவளும் கொடுத்தா, இத்தனையும் நீ சாப்பிட்டு பாப்பா, இன்னைக்கு சுவாமி எல்லாத்தையும் உனக்கு தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அத்தனையும் அவன் சுவாமி கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் கட்டி எடுத்துட்டு போறார். போய் அங்க போய் ஒரு இதை கூடையில லைட்டா மணல அப்படியே வெட்டி தூக்கி போட்டுட்டு போனாரா. சரி ரொம்ப பாரமா இருக்குது, வேணாம் தூக்கி போட்டுட்டு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஆடலும் பாடலுமாக அவர்களுக்கு வேடிக்கையெல்லாம் காமிச்சுட்டு இருக்கு. இவர் எல்லாத்தையும் காமிச்சுட்டு இவர் படுத்தினாரு. அங்க ஒரு பக்கம் ஆட்டம் பாடமும் நடந்துட்டு இருக்குது. ராஜா பார்த்தா பயங்கர கோவப்பட்டாங்க. என்னது இப்படி ஊரே வெள்ளத்துல அழிஞ்சிரும் போல இருக்குது, நான் இப்படி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி யாரு பண்ணாங்கன்னா எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது ராஜா, நாங்க வந்து இந்த மாதிரி நாங்க இதுதான் நாங்க வேலைதான் ஒழுங்கா பார்த்துட்டு இருந்தோம், இங்க ஒருத்த வந்தா அத்தனை பேர் வேலையும் கெடுத்து அதெல்லாம் போகாதுன்னு சொல்லிட்டு இப்படி இதையும் பண்ணிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கான், முட்டையும் வாங்கி சாப்பிட்டு இப்படி எல்லாம் கூலியெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க அப்படின்னு. ராஜா தன்னுடைய பொற்பிரம்பு, பொண்ணுனால ஆன பிரம்பு, அதுல ரத்னங்கள் எல்லாம் பதிச்சு இருக்குது, அதனால முதுகுல அடிச்ச அந்த அடி ராஜாவுக்கு விழுந்துச்சு, சேவகர்களுக்கு விழுந்துச்சு, அரண்மனையில இருக்க மகாராஜாவுக்கு விழுந்துச்சு. பிரம்மா அவருடைய ஆசனத்துல இருந்து எந்திரிச்சாராட்டப்பன்னு என் முதுகுல யாரோ ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க. சரஸ்வதி சொன்னாங்க என் முதுகுலையும் ஓங்கி ஒரு அடி விழுந்துச்சு. லட்சுமி மகாவிஷ்ணு எந்திரிச்சாரம் படுத்திருந்தவர், என் முதுகுல ஓங்கி ஒரு அடி விழுந்துச்சு. என் முதுகுலையும் ஓங்கி ஒரு அடி விழுந்துச்சு, இதனாலே தங்க முடியல அப்படின்னு எல்லாருக்கும் அடி விழுந்தாங்க. உள் பூண்டுல இருந்து எல்லாத்துக்கும் அடி விழுந்ததும் அப்போ ராஜா அப்பவும் உணரல, அப்பவும் இவன் வந்திருக்கிறது சுவாமி எதுவும் உணரல. நேரம் இதை யாரு இவனை கூலி கணுப்பினா, சுவாமி என்ன பண்ணினார், அப்போ ஒரு கூடையில கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து போட்டார், அந்த கரை அப்படியே அடைஞ்சிருச்சு, அப்படியே மறைஞ்சிட்டாரு அங்க இருந்த. அப்போ இந்த இத்தனைக்கு காரணம் யாரு, இந்த பாட்டி தானே இது பண்ணிச்சு, அந்த பாட்டியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சேவகர்கள் அனுப்புறான். அங்க பார்த்தா அங்க பாட்டி இல்ல, அங்க இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க இங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு, இன்னைக்கு கைலாசத்துல இருந்து விமானம் வந்து இறந்துச்சு, சிவபூத கணங்கள்லாம் இருந்துச்சு, அவைகள் எல்லாம் மேலதால வாத்தியங்களோட வேத கோஷத்தோட இந்த வந்திங்கிற பாட்டி கைலாசத்துக்கு அந்த விமானத்துல ஏறி போயிட்டார் அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே குழப்பம். என்னடா நடக்குது, கொஞ்ச நாளா ஒண்ணுமே சரியா நடக்கல, என்ன கூட்டிட்டு வந்த இதெல்லாம் குதிரைய நரியெல்லாம் குதிரையெல்லாம் நிறைய மாறிச்சு, கொஞ்ச நாள் மறுநாள் வந்து பார்த்தா திடீர்னு ஆத்துல வெள்ளம் வந்துச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒருத்தன் வந்தா இவனை பார்த்தா இவனை காணும், இவனுக்கு அடி விட்டு எல்லாருக்கும் அடி விழுது. ஒரு பக்கம் பார்த்தா இந்த வண்டி பாட்டி இந்த மாதிரி காணும் அப்படின்னு சுவாமி அசரீதியா சொன்னார். மாணிக்கவாசகரனுடைய பெருமையை நான் உணர்த்துறதுக்காக தான் நான் இத்தனை அடியிலையும் பண்ணேன், நீ அதனால மாணிக்கவாசகரை பணித்து எல்லாரும் மறுகதி அடையணும் அப்படின்னு சொல்லி இது பண்ண. மாணிக்கவாசகரை ராஜா பணிஞ்சு எல்லாரும் நீங்க இந்த ராஜ்யத்துமே உங்களுக்கு தான், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன், என்னுடைய அறியாமையை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் இது பண்ண. மாணிக்கவாசகர் அப்போ நீ இந்த ராஜ்யம்லாம் எனக்கு வேணாம், இந்த பொறுப்புல இருந்து என்னை விடுவிச்சிரு, அது போதும், எனக்கு இந்த பொறுப்புல இருந்து விடுவிச்சா அதுவே எனக்கு பெரிய ஒரு ராஜ்யத்துக்கு துல்லியமானது, அதனால நீ வந்து இந்த பொறுப்புல இருந்து என்னை விடுவிச்சாலே அதுவே எனக்கு ஒரு பெரிய பேரு அப்படின்னு சொல்ல அந்த பொறுப்புல இருந்து விடுவிச்சிடுறா ராஜா. அவர் நேரம் திருப்பரந்துறையில குருநாதர் இந்த இடத்துக்கு நோக்கி போறாரு. குருநாதர்கிட்ட போய் அப்படியே உபதேசம் தான் கேட்டுட்டே இருக்கும்போது குருநாதர் ஒரு நாள் சொல்றாரு, நான் இனிமே கைலாயத்துக்கு திருக்கைலாயத்துக்கு எழுந்துள்ள போறேன் அப்படின்னு சொல்லி குருநாதரை சொல்ல சுத்தி இருந்த சீடர்கள் எல்லாம் அவங்களுடைய பிரிவு தாங்காம